ஒரு நாளில் காலையில எழுந்த உடனே காலையிலே உங்களுக்குள்ள ஒரு வகையான சோர்வு உணர்வோடு தாங்க நீங்க இந்த ஒரு நாளை தொடங்கவே செய்வீங்க. ஆனா ஏன் இந்த சோர்வானது இருக்கு? இப்ப நமக்கு வேலைக்கு போகணும்னு கூட தோணாது, பள்ளிக்கூடம் போகணும், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகணும் கூட எண்ணங்கள் கூட வராது. அந்த அளவுக்கு ஒரு சோர்வான மனப்பான்மை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். தூக்கம் வருவது போல இருக்கும். ஆனா உங்களுக்கு தலைக்கு மேல 1000 வேலைகள் இருக்கும். அதனால தூக்கமாவது மெயிராவது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எழுந்திருக்கணும், எழுந்து நம்முடைய வாழ்க்கையில ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவோ ஓட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எவ்வளவோ எண்ணங்களையும் எவ்வளவோ திட்டங்களையும் தீட்டி வைத்திருப்பீர்கள். நம்ம இந்த ஒரு நாள் படுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு எண்ணங்களையும் நம்மளுடைய முடிவுகளையும் நம்மளால கைப்பற்ற முடியாது என்று நினைத்து கொண்டு அது சம்பந்தமாக நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா மாறியும் செய்தும் விடுவீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள ஒரே ஒரு அழுத்தம் எப்போதுமே இருக்கும். ஏதோ சரியாக போகாது போல என்ற ஒரு எண்ணம் உங்களை மெதுவாக பாதிக்க வைத்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன காயங்களையும் சின்ன சின்ன மன அழுத்தங்களையும் யாரோ ஒருவர் துரோகம் செய்தது போல சில அனுபவங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. தேடி கொடுத்து அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இது சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கிரக நிலைகளில் உண்டாகக்கூடிய சிறிய மன அதிர்வுகள் தாங்க இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு காரணமாக இருக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. நீங்க போய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளில் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத்தான் செய்யும். அதனை பார்த்து நீங்க உடனே கோவப்படாதீங்க. எதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. முக்கியமா பயப்படாம நீங்க எல்லாத்தையும் நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படியாவது நீங்க எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைகளை நீங்க போராடுங்க. போராடினால் மட்டும் போதும். அதுக்கு அடுத்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு நாள் காலை நேரத்திலேயே எதிர்பாராத மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அது எப்படிப்பட்ட மன வருத்தங்களாக இருக்கும்? உங்களுடைய மனதிற்குள் இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்குகிறது என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. நீங்க நம்பிய ஒருவரின் ஒரே ஒரு வார்த்தை, இல்லைன்னா அவங்க செய்த ஒரே ஒரு தவறான செயல்கள் கூட உங்களுக்கு அதிகமாக உங்களை காயப்படுத்தவும் செஞ்சிருக்குங்க. ஆனா அவங்க விளையாட்டுத்தனமாகத்தான் செஞ்சிருப்பாங்க. உங்க கூட ஜாலியா பேசிக்கொண்டு விளையாடி கொண்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்து கொண்டும் அவங்க ஏதோ ஒரு செயலை பண்ணியிருப்பாங்க. அது இப்படி பண்ணுனதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்க முடியாத சில துன்பங்களையும் மறக்க முடியாத சில அனுபவங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி இருக்குங்க. இது பெரிய விஷயம் இல்லாத போதும் அந்த ஒரு நாளில் உங்களுடைய மனநிலை நெகிழ்ச்சியாக இருப்பதால் எல்லாமே பெரிதாக உணரப்படும். ஏன் இதனால் நடக்கிறது என்று காரணங்களே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். இதுதாங்க அந்த ஒரு நாள் துன்பங்களின் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகமாக செயல்படவும் செய்யும். செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். காலை முதல் இரவு வரைக்கும் மன அழுத்தங்கள் சில கட்டங்களில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். காலை நேரத்தில் மனசோர்வு ஏற்படும். மதிய நேரத்தில் நீங்க ஏதாவது வேலைகள் தொழில்கள் செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதுல தடுமாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாலை நேரத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களும் இரவு நேரங்களில் அதிகமாக யோசிக்கக்கூடிய செயல்களிலும் நீங்க ஈடுபட்டு விடுவீங்க. இப்படி ஒரு தொடர்ச்சியான மன ஓட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். ஆனா அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்க உடனடியாக எதிர்த்து பேசாமல் அவர்கள் என்னதான் பேசினாலும் சரி சரி என்று அவர்கள் பிடிக்கும் வகையில் அவர்களை எதிர்க்காமல் அவர்கள் பக்கம் தலை சாய்த்து கொண்டு போய்விடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாரையும் எதிர்த்து வைத்து விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்க உருவாக்கி கொடுக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு நன்றாக தெரியலாம். ஆனால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்க ஆரம்பிக்கும். எனவே நீங்க மேல் அதிகாரிகளை எதிர்த்து நிற்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க சொல்வது சரி என்றாலும் அதை சொல்லும் விதம் என்பது கடினமாக இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும். நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்காத ஒரு நிலைமை கூட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா நம்முடைய நண்பர்களும் இந்த ஒரு நாளில் சோதிக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சில மன வருத்தங்கள் உருவாக ஆரம்பிக்கும். எல்லோருக்கும் நான் இருக்கேன், ஆனால் எனக்காக யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள வலுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க மதியம் செய்யக்கூடிய வேலைகள் தாமதமாகவும் அல்லது தடுமாறுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு நாளில் பிரச்சனையாக போய் முடியாது. பொறுமையாகத்தான் நடக்கும். ஆனால் அது உடனே நடக்காமல் போய்விடும். கொஞ்சம் தள்ளி போய்விடும். இல்லை என்றால் தாமதமாகிவிடும். அதனை நினைத்து நீங்கள் உடனே கோவப்படக்கூடாது. நீங்கள் அதனை எப்படியாவது உங்களுடைய
உங்களுடைய பேச்சு திறமையால் அதனை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துவிட வேண்டும். மாலை நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்கும். ஏன் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில் பேச ஆரம்பித்து அது பெரிய வாக்குவாதமாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பா குடும்பத்தினருடன் பேசும் பொழுது வார்த்தைகளை நீங்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். நீங்க கவனமாக தேர்வு செய்யாமல் சில வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன விஷயங்கள் கூட சண்டைகளாக மாறிவிடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக பாருங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு மறுநாள் அடுத்த நாள் அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நாளிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான செயல்களிலுமே உங்களுக்கு பிடித்த ஒரு செயல்களாக நிச்சயமா மாறும். இந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு தவறாக இருக்கும். மறுநாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? அது எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற்றம் காண ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பிரச்சனையிலும் இதுவரைக்கும் என்ன பண்றது, என்ன பண்ணுனா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய இடத்தில் இனிமே நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். முதலில் மன அமைதி உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள்ள உங்களுக்குன்னு இருந்த போராட்டங்கள், உங்களுக்குன்னு இருந்த பிரச்சனைகள் அனைத்திலும் ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளில் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எது பண்ணா நன்மைகள் நடக்கும், எது பண்ணா தீமைகள் நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவுங்கிறது உங்களுக்கு பிறக்கும். இதுவரைக்கும் முந்தைய நாட்களோ முந்தைய காலங்களில் இருந்தோ நீங்கள் யாராவது எது கூறினாலும் உடனே சண்டை போடுவது, அவங்க பேசுவது நமக்காகத்தான் பேசுறாங்க, அவங்க நம்முடைய நல்லதுக்காகத்தான் பேசுறாங்க அப்படின்னு கூட தெரியாம அவங்கள நீங்க எதிர்த்து நின்றுப்பீங்க. அவங்களிடம் தவறான வார்த்தைகளை கூட நீங்க பேசியிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிந்து கொண்டு பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளானது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அந்த அங்கீகாரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. பணவரவு மெதுவாக உயர ஆரம்பிக்கும். பணவரவு உயர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை தேடி வர வைத்து அதை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உங்களுக்கு நிச்சயமா வர ஆரம்பிக்கும். அதை எப்படியாவது நீங்க உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க செலவுகளை அதிகமா செலவு பண்ணாதீங்க. பணத்தையும் மற்றவங்களை நம்பி உடனே கேட்டவுடன் நீங்க எடுத்து கொடுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு இந்த இரண்டையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். எது செய்தாலும் மற்றவங்ககிட்ட கேட்டு செய்யுங்க. நீங்க உடனே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு கோபத்துல நீங்க மற்றவங்க மீது இருக்கக்கூடிய கோபத்துல நீங்க பண்ணிடுவீங்க. ஆனா அதை நினைத்து நீங்க பிற்காலத்துல வருத்தப்படுவீங்க. எனவே உங்களுடைய பிடிவாத குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் சீராக மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கூட பின்னர் புரிதலாக மாறிவிடும். இதனால குடும்பத்தில் அனைத்து நபர்களும் உங்களிடம் நன்றாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபம் ராசி நபர்கள் யாராக, பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் இது உங்களுடைய குடும்பத்திற்குள் நிச்சயமாக நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ண போறாங்க,